அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் 23, 24 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு அடுத்த 5 நாட்கள் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் 23, 24 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, நெல்லை, குமரி ஆகிய 6 மாவட்டங்களில் 25ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, நெல்லை, குமரி ஆகிய 6 மாவட்டங்களில் வரும் 25ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் லாவண்யா. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் எந்தெந்த பகுதிகளுக்கு கனமழைக்கான இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுகாமணி. தமிழ்நாட்டில் 5 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதன் காரணமாக அதாவது 7 முதல் 11 சென்டிமீட்டர் வரை கனமழைக்கு வாய்ப்பு என்பதனால் ஜூலை 23, 24, 25, 26, 27 ஆகிய 5 நாட்கள் மஞ்சள் நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 நாட்கள் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றிலிருந்து 7 நாட்கள் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் வழங்கி இருக்கிறது. குறிப்பாக நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் ஜூலை 23, 24, 26 தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, நெல்லை, குமரி ஆகிய 6 மாவட்டங்களில் வரும் 25ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. மேலும் நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களில் வரக்கூடிய 27ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வழங்கி இருக்கிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் காலை முதலே வானம் இருண்டு காணப்படுகிறது. சென்னையினுடைய ஒரு சில பகுதிகளில், அதன் புறநகர் பகுதிகளிலுமே ஒரு சில பகுதிகளில் ஒரு தூறல் மழையானது பெய்து வருகிறது. ஒரு குளிர்ச்சியான வானிலை நிலவி வருகிறது. சிகாமணி, விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.